Welcome to LeetCode question number 5. Longest palindromic substring. Given question given a string S, return the longest palindromic substring in S. அதாவது இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிங் கிவன் ஸ்ட்ரிங் எஸ்ல வந்து சம் வேல்யூ பிஏ பிஏ டி இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரிங் இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் த லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். அப்படின்னா இதில் பாலிண்ட்ரோம்னா என்ன, இப்போ பிஏபி இருக்குன்னா அதை ரிவர்ஸ் பண்ணாலும் பிஏபி வரணும். அது நம்ம டைரக்டா நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்னன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்கில் நாம் வந்து அதோட பொசிஷன் ஃபைண்ட் பண்ணி ரிப்பீட்டடாக இருக்கிறது வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். இப்போ பிஏபிஏடி இருக்குன்னா இதில் பிஏபிங்கிறது வந்து ஒரு பாலிண்ட்ரோம். அதை சப்ஸ்ட்ரிங்கா, அதாவது ஸ்ட்ரிங்கை வந்து சப்ஸ்ட்ரிங்கா மாற்றி செக் பண்ணி பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரியே இன்னொன்று இதில் பாருங்க ஏபிஎன் இருக்கு, இதுவும் வந்து ஒரு வேலிட் ஆன்சர் தான். அடுத்து சிபிபிடி இருக்கு அப்படின்னா இதுல இருக்கிற சப்ஸ்ட்ரிங் வந்து பிபி தான் இருக்கு. அந்த பிபியை வந்து பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்கா வந்து நம்ம எடுக்கணும். ஹையஸ்ட் அதாவது லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் தான் இந்த ப்ரோக்ராம். இப்போ வாங்க ப்ரோக்ராம்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்கு வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் செட் பண்ணிக்கலாம். இந்த டிக்ளரேஷன்ல ஸ்ட்ரிங் லாங்கஸ்ட் அதில் வந்து ஒரு எம்டியான ஒரு லாங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ஃபார் லூப்ல எப்பயும் போல இன்ட் ஐன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கணும். இன்ட் ஐல வந்து இனிஷியல் கண்டிஷன் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எப்பயும் போல ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கண்டுபிடிக்கணும். அதான் எஸ் ஸ்டார்ட் லென்த் ஆஃப். நெக்ஸ்ட் எப்பயும் போல C++ இட்ரேஷன். இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணணும்னா இன்னொரு இன்னர் லூப் வந்து ஜேக்கு வந்து கொண்டு வரணும். இப்போ எப்பயும் போல இங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டு டேட்டா டைப் கொடுத்துட்டு ஜே ஈக்குவல் டு ஐ. நெக்ஸ்ட் அதே மாதிரியே ஜே இஸ் தென் எஸ் டாட் லென்த் ஆஃப் கால் பண்ணிட்டு இந்த ஜே பிளஸ் பிளஸ் ஐட்ரேஷன் வந்து கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்தோம், இனிஷியலி லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் எம்டியா வந்து நம்ம கொடுத்தோம். நெக்ஸ்ட் வந்து அவுட்டர் லூப்ல ஐ. இந்த லூப்ல நான் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் செலக்ட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஏபிஏடி தான் கிவன் எக்ஸாம்பிள். அதை வந்து நம்ம 0 1 2 3 அப்படின்னு இண்டெக்ஸ் வச்சு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த அவுட்டர் லூப் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்னர் லூப் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எண்டிங் இண்டெக்ஸ் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ், லாஸ்ட் நம்பர், லாஸ்ட் டிஜிட் அதை வந்து யூஸ் பண்றதுக்காக, செலக்ட் பண்றதுக்காக இந்த இன்னர் லூப் வந்து யூஸ் பண்றோம். இந்த இன்னர் லூப்புக்குள்ள நம்ம சம் கோடிங்ஸ் அதாவது லாஜிக்ஸ் எழுத போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் சப் அப்படின்னு சொல்லி ஒன்று டிக்ளேர் பண்ணிட்டு அதில் எஸ் டாட் சப் ஸ்ட்ரிங் ஆஃப் அதுக்குள்ள ஐ கமா ஜே பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். இதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ எஸ் ஈக்குவல் டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதே எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்ட்ரிங்காக எடுக்கும். அடுத்து பிஏன்னு சொல்லிட்டு அடுத்த ஐட்ரேஷன் வரும். அடுத்து பிஏபின்னு வரும். நெக்ஸ்ட் பிஏபிஏன்னு வரும். அட் லாஸ்ட் பிஏபிஏடின்னு வரும். அதுக்கப்புறம் இது வந்து லாங்கஸ்ட் எடுத்துருச்சு. இப்போ அது வந்து கண்டிஷன் செக் பண்ணி இதில் இருக்க பாலிண்ட்ரோம்க்கு ஏற்ற மாதிரி ரிப்பீட்டட் அது ஒரு மட்டும் எடுக்கும். அடுத்து இதில் இந்த பிஏ விட்டுட்டு ஏன்னு எடுக்கும், ஏபின்னு எடுக்கும், அடுத்து ஏபிஏன்னு எடுக்கும். அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். சப்ஸ்ட்ரிங் வந்து அதாவது ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து சப்ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இதோட வேலை. இதில் பாலிண்ட்ரோமா அதாவது இதில் இருக்கிறது பாலிண்ட்ரோமா இல்லையா, ஏன்னா இது சப்ஸ்ட்ரிங்காக தானே இருக்குது. இதில் இருக்கிறது பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். அண்ட் சப் டாட் இதோட லென்த் ஆஃப் வந்து ஃபைண்ட் பண்றோம். அது வந்து எப்படி இருக்கணும்னா greater than longest dot length of அதுக்கு கிரேட்டரா இருக்கணும். இந்த இஃப் கண்டிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த இஃப் பாலிண்ட்ரோமா சப் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா செக் வேற சப்ஸ்ட்ரிங் வந்து பாலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு சொல்லி
செக் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. அதே மாதிரியே இந்த இந்த இஃப் சப் டாட் லென்த் கிரேட்டர் தென் லாங்கஸ்ட் டாட் லென்த் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கரண்ட் பேலிண்ட்ரோம் லாங்காக இருந்தால் இதை வந்து அப்டேட் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இது யூஸ் பண்ணணும். இந்த அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம லாங்கஸ்ட் ஈக்குவல் டு சப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோடிங் எழுதணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு தாட்டியும் அதாவது இந்த சப்ஸ்ட்ரிங்கோட லென்த்தை எடுத்து கிரேட்டஸ்டாக இருக்கணும். இப்படி கிரேட்டஸ்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் நம்ம வந்து அப்டேட் பண்ணணும் லாங்கஸ்ட் ஈக்குவல் டு சப் அப்படின்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இங்கே அந்த லாங்கஸ்ட் ஈக்குவல் டு சப் அப்படி இந்த கண்டிஷன் வந்து வேலிடாக இருந்துச்சுன்னா இந்த அதாவது இந்த சப்ஸ்ட்ரிங்கை லாங்கஸ்ட்டுக்கு வந்து டிக்ளேர் பண்ணிடும். இப்போ இதோட இந்த ஃபார் லூப் வந்து முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுத போகிறோம். அது வந்து ப்ரைவேட்டில் வச்சுக்கலாம். ப்ரைவேட் பூலியன், அதாவது பூலியன் எஸ்ஆர் அந்த இதுதான் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். பூலியன் வச்சு தான் பூலியன் இஸ் palindrome of str அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுக்குள்ள நம்ம சில டிக்ளரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ட்டு லெஃப்ட்ல வந்து இனிஷியலா 0ன்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரைட்ல வந்து இதுல இந்த length of -1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இந்த லெஃப்ட்ல வந்து 0ன்னு கொடுத்துரும். அப்போ இதோட இண்டெக்ஸ் வந்து இங்கே பி, அதாவது 0. இதுல இருந்து தான் வந்து இதோட பொசிஷன் ஸ்டார்டிங் வந்து இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த இன்ட் ரைட்ல வந்து ஸ்ட்ரிங் டாட் லென்த் ஆஃப் -1 கொடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து எடுத்துக்கும். அதுக்கு தான் வந்து இந்த ரைட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் லென்த் ஆஃப்ல -1 கொடுத்துருக்கோம். இது கொடுத்தோம்னா தான் அந்த லாஸ்ட் டிஜிட் இதை வந்து எடுத்து ரீட் பண்ணும். அதோட லென்த்தை எடுத்து கவுண்ட் பண்ணி அதில் இந்த லாஸ்ட் பொசிஷன் வந்து எடுக்கும். இதுக்கு ஒரு வைல் கண்டிஷன் வந்து எழுதிக்கலாம். இஃப் லெஸ் தென் ரைட்டு, அதுக்கு ஒரு கண்டிஷன்ல என்ன கொடுக்கலாம் அப்படின்னா இஃப் கண்டிஷன்ல இது ரைட் பண்றேன், புரியுதான்னு பாருங்க. நான் ப்ரீஃபா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். கேரக்டர் லெஃப்ட் இது வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் அதே கேரக்டர் அதில் இங்க வந்து ரைட்னு கொடுக்கணும். இதுல அப்படி இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இந்த இஸ் palindrome ஃபங்க்ஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெஃப்ட்க்கும் ரைட்டுக்கும் வந்து டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். இதுல வந்து வைல் லூப்ல லெஃப்ட் லெஸ் தென் ரைட், அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா லெஃப்ட் வந்து ரைட்டை விட சின்னதா இருந்துச்சுன்னா டாட் கேரக்டர் லெஃப்ட், இது வந்து நாட் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் கேரக்டர் ரைட்டா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு வந்து வரணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிசி அப்படின்னு இருக்குன்னா இது வந்து லெஃப்டையும் ரைட்டையும் எடுத்து கம்பேர் பண்ணும். அது வந்து நாட் ஈக்குவல் டுவா இருக்கணும். அப்படி நாட் ஈக்குவல் டுவா இருந்துச்சுன்னா இது நாட் அ palindrome. ஸோ இது வந்து கண்டிஷன்ல வந்து இங்க ஃபால்ஸ் கண்டிஷன் கொடுத்து அது ஏவும் சியும் எடுத்து செக் பண்ணும். அப்படி செக் பண்ணும்போது அது வந்து சேம் கேரக்டரா இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம ஈக்குவலா இருக்கிறது கூட கொடுக்கலாம். நம்ம வந்து ஃபால்ஸ் இந்த கண்டிஷன் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து இதெல்லாம் ஒர்க் ஆகுறதுக்கு இது ரெக்கர்சிவ்லி ஐட்ரேட்டிவா வந்து இந்த கண்டிஷன் செக் பண்றதுக்கு நம்ம இந்த டிக்ளேர் பண்ண இந்த லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும். லெஃப்ட்ல வந்து என்ன எடுத்த கேரக்டருக்கு வந்து ஸ்பேஸ் வராது. இந்த லெஃப்ட்டுக்கு வந்து அடுத்த கேரக்டர் நெக்ஸ்ட் போகணும். அதனால லெஃப்ட் பிளஸ் பிளஸ், இங்க ரைட்டுக்கு வந்து மைனஸ் போகணும். ரைட்டுக்கு மைனஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் பொசிஷன்ல தானே இருக்கு. அதனால அந்த லாஸ்ட் பொசிஷன்ல இருந்து இருக்கிறதுனால ரைட்ல இருந்து டிக்ரிமெண்ட் ரிவர்ஸ் வந்து வரும். ஆஃப்டர் இந்த வயலுக்கு அப்புறம் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் வந்து செட் பண்ணிட்டு
இங்கே வந்து ஐட்ரேட்டிவ், அதாவது இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வந்து முடிஞ்சுது. இதோட வந்து இந்த வைல் வந்து முடிஞ்சிருது. இப்படி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்னில் ட்ரூன்னு கொடுத்தா தான் வந்து நமக்கு ஸ்டாப் ஆகும். இப்போ வாங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு கம்பைலர் எரர் வருது. என்னன்னா பிரைவேட் பூலியன் இஸ் வந்து இல்லீகல் ஸ்டார்ட். அப்படின்னா நம்ம டிக்ளரேஷன் ஆர் க்ளோசிங் இந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம கர்சர் வச்சு பார்த்தோம்னாவே நமக்கு எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியும். இப்போ இது வந்து இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே உள்ள கேர்லி பிரேசஸ் கொடுத்து இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் க்ளோசிங்க்கு அப்புறம் லைன் நம்பர் 13 வந்து மிஸ்ஸிங் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்காம விட்டுருக்கோம். இந்த இடத்துல நம்ம கர்சர் வச்சு பார்த்தோம்னா இந்த ரூப்குள்ள தான் வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா. ரிட்டர்ன் இங்கே வந்து நம்ம இந்த லாங்கஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும், அதாவது லாங்கஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் லாங்கஸ்ட். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து பிஏபிஏடி இருக்கு, அவுட் பிஏபி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் கேஸ்ல சிபிபிடி இருக்கு, அவுட்புட் பிபி வந்துருச்சு எக்ஸ்பெக்டட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.